சித்தர்கள், ஞானிகள் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், நான் உங்க பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பே லீஃப் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இது. இதை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயத்த உங்கள் லைஃப்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம எல்லார் வீட்லேயும் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு சாதாரண இலை, அதுக்கு அட்ராக்ட் பண்ணுற சக்தி, அதாவது ஈர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குற சக்தி அதுக்கு ரொம்பவே அதிகம். அது என்ன இலை அப்படின்னா, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இலை. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயத்த இப்போ நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த இலையை எடுத்துக்கோங்க. எத்தனை எடுக்கணும்னு டவுட் வரும்ல, ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை எப்போ பண்ணணும் அப்படின்னா, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நீங்கள் உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் ரூம்க்கு தூங்குறதுக்கு வந்துடுவீங்கல்ல, வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் மாதிரி சின்ன மூடி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு தீப்பெட்டி இல்லையா, ஏதாவது ஒரு கேண்டில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம், உங்கள் பெட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா அந்த ரூமில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். எழுதிட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில். நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு என்னோடய லைஃப்பில் இந்த விஷயத்தை நான் அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களே, அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ மேரேஜ்னு வச்சுப்போம். எனக்கு பிடித்தவாறே ஒரு பர்சனுடன் என்னுடைய திருமணம் சந்தோஷமாக நடக்கிறது. இப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த இலையில நீங்கள் வாக்கியமாக எழுதணும். இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரும், என்ன கலர் பேனால் எழுதணும்? எந்த கலர் பேனாவில் வேணாலும் எழுதிக்கலாம். பென்சில் எழுதிக்கலாம், பேனால் எழுதிக்கலாம், ஸ்கெட்சில் எழுதிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் தெரிகிற மாதிரி எழுதணும். நீங்கள் எழுதும் போதே உங்களுக்குள்ள அது இருக்குன்ற மாதிரி சந்தோஷ உணர்வோடு நீங்கள் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த இலையில எழுதணும். இப்போது ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னா எப்படி எழுதணும்னா, நீங்கள் பர்டிகுலராக இந்த ஜாப் வேணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்கள்ல, அந்த ஜாப்பை கூட பர்டிகுலராக இந்த ஜாப் இந்த சேலரியில் நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டும் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதிக்கலாம். நான் ஏபிசி கம்பெனியில் ரூபாய் 1,00,000 சம்பளம் வாங்குகிறேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்படி நீங்கள் எழுதும் போதே உங்களுக்குள்ள அந்த வேலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த சந்தோஷ உணர்வோடு நீங்கள் எழுதணும். சரியா? அதுதான் மெயினே. இது மாதிரி என்ன விஷயத்துக்கு வேணாலும் இருக்கலாம். பெரிய வீடு கட்டணுமா எழுதிக்கலாம், பெரிய கார் வேணுமா அதுக்கு எழுதிக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் சரி எழுதிக்கலாம். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த இலையை உங்கள் பெட்டுக்கு போயிருங்க, நீங்கள் படுக்கிற பிளேஸ்க்கு போயிருங்க. போயிட்டு உட்காந்துட்டு அந்த எழுதின இலை இருக்குல்ல, இலைய தட்டை கீழே வச்சுக்கோங்க. இலைய கையில் பிடிச்சிட்டு லைட்டாக தீப்பெட்டிலையோ இல்லை கேண்டில்லையோ அதை பிடிச்சிட்டு எரிய விடுங்க. அது அழகாக ரொம்ப சூப்பராக எரியும். இலை மொத்தமும் எரிஞ்சதும் உங்கள் கையெல்லாம் சுட்டுக்காதீங்க. இலை ஃபுல்லாக பாதி எரிஞ்சு வரும்போதே அந்த பிளேட்டில் இலையை போட்டுருங்க. இலை ஃபுல்லாக எரிஞ்சதும் அதில் ஆஷ் இருக்கும்ல, அந்த இலையோட சாம்பல் அந்த பிளேட்டில் இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இலை எரியும் போதே அதிலிருந்து வெளியே போகிற புகை உங்கள் ரூம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். பிரிஞ்சி இலைக்கு பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுற சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நெகட்டிவிட்டியெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும் அந்த புகை. ஸோ அந்த சாம்பலை அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமா அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு அந்த சாம்பலை அப்படியே அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரி அப்படி அந்த பிளேட்டை கையில் வச்சுட்டே அந்த சாம்பலை உங்களோட விஷ் நிறைவேறிடுச்சு, உங்களோட விஷ் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமாக அதை அப்படியே ஊதி விட்டுருங்க. உங்கள் வாசலில் நின்று அப்படியே வெளியே பார்த்து ஊதி விட்டுருங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்சத்தோட அந்த சாம்பல் கலந்துரும். அப்போது அந்த சாம்பல் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக ஐக்கியமாகி உங்களுக்கு தேவையான அந்த விஷயத்த ரொம்ப குயிக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இது எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா, 30 நாளைக்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். 21 டேஸும் பண்ணிக்கலாம், 30 டேஸும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 48 டேஸ் பண்ணுறதுனால 48 டேஸும் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஒரு நாள் விட்டு பண்ணுறேன், ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்து 2 நாள் விட்டுட்டு அடுத்து 3ஆவது நாள் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக 21 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 21 நாளுக்கு மேலே 30 நாள் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம், 48 நாள் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 21 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் வந்து பார்க்குறேன். Until then, bye bye from Priya.